ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட இன்டீரியரை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம ஹூண்டாயோட கார். இந்த காருக்கு, அதாவது இந்த காரோட பேருக்குன்னு சொல்லி நிறைய ஃபேன் பேஸ் இருந்துச்சு. பட் இந்த லான்ச் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் வண்டி பெட்டராகவே ஹேண்ட்லிங்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அதை விட நமக்கு மெயின் விஷயம் வந்து லைட்டு தான் தேவை. அந்த லைட்டில் இதை வந்து பயங்கரமாக மொக்க பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்டான அப்கிரேட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அண்ட் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் இந்த வேர்னாக்கு வந்து வீடியோ இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் என்னென்னா, நிறைய வண்டி எங்களால் வீடியோ எடுக்க முடியாது. வாரத்துக்கு ஒரு வேர்னா எப்படியும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த வண்டியை எப்படியாவது வீடியோ எடுத்து போட்டுடலான்னு சொல்லி இந்த வண்டியில் உட்காந்து இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வண்டிக்கு என்ன மாதிரி அப்கிரேட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், ஸோ இதில் இருக்க அந்த ஒரிஜினல் ரிஃப்ளெக்டர் எல்இடி எல்லாம் தூக்கிட்டு இதில் நம்ம என்னெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோங்கிறத வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு எஃபிரேட்டர் ஆஃப் சென்னை அண்ட் கரூர். ஸோ இப்போ இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை காட்டுறேன். பளிச்சு நெறிதா, அது நம்ம லைட்டு. ஆனால் இவங்க கும்முன்னு ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க தெரியுமா, அது வந்து இந்த லைட்டு. எதுக்குன்னே தெரியாமல் ஒரு லைட்டை கொடுத்து வச்சுட்டு இதை வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் போகலான்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 கம்பார்ட்மெண்ட் தெரியுதா, இதில் 2 லோ பீமு, 1 ஹை பீமு. ஆனால் நம்ம போட்டிருக்கிறதுல 3 ப்ரொஜெக்டர், 3 1.8 இன்ச் ஆக்டக்யூ சீரிஸ் ப்ரொஜெக்டர், 3மே லோ பீம் ஹை பீம் ஒர்க் ஆகும். அதாவது 3மே பைஎல்இடி ப்ரொஜெக்டர். டோட்டலாக 2 ஹெட்லைட் சேர்த்துட்டீங்கன்னா 6 ப்ரொஜெக்டர், 6 ப்ரொஜெக்டருமே லோ பீம் ஹை பீம் ஒர்க் ஆகும். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவை கம்பேர் பண்ணும்போது நியர்லி 10 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது 10 டைம்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது பிரைட்னஸில் மட்டும் கிடையாது, அந்த லைட்டோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு ஒய்டாக இருக்குது, எந்த அளவுக்கு கிறிஸ்பாக உங்களுக்கு ரோடு தெரியுது, அந்த லோ பீம் அண்ட் ஹை பீமோட அந்த கட் ஆஃப் லைன் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது, எந்த அளவுக்கு ஆப்போசிட்டில் வரவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் லைட் இருக்குங்கிற அளவுக்கு எல்லாமே என்ஹான்ஸ்டு வெர்ஷன். ஆனால் இது வந்து நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே பண்ணாது. ஆனால் இதை தான் கம்பெனியில் போட்டு கொடுக்குறாங்க. இந்த மொத்த ஃப்ரேம் அசம்பிளியும் தூக்கி போட்டுட்டு நம்மளோட ப்ரொஜெக்டர் அசம்பிளியை ப்ராப்பராக டேரெக்டாக இதில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த 3 பாயிண்ட் தான் வந்து மவுண்ட் 1 2 3. இது ஒன்று வந்து ரைட் லெஃப்ட் அலைன் ஆகும், ஒன்று வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு மவுண்ட். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஹெட்லைட்ஸில் வரும். அதே இது என்ன எப்படி ஒரு ஃப்ரேம் வச்சு அதுக்கு மேலே ரிஃப்ளெக்டர் வச்சுருக்காங்களோ அதே மாதிரியே நம்ம ப்ரொஜெக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃப்ரேம் வச்சு அதில் நம்ம ப்ரொஜெக்டர்ஸை மவுண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி இது எக்ஸாக்டாக என்ன பொசிஷன்ஸ் ஆகுதோ அதே மாதிரி அதுவும் ஃபிட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி ஆக்டக்யூ சீரிஸில் உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அந்தந்த காருக்கு ஸ்பெசிஃபிக்காக தான் கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லைட் அவுட்புட் கொஞ்சம் கூட அடிச்சுக்கவே முடியாது. நீங்கள் இந்த அடிஷ்னலாக பம்பர்லாம் இந்த எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன லைட்லாம் போடுறீங்க இல்லையா, அந்த லைட்டெல்லாம் வந்து தேவையே கிடையாது. நீங்கள் கம்மியான ரேட்டுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் நிறைய காமிக்கிறாங்க, நிறைய தப்பாக காட்டுறாங்க. எக்ஸாக்டாக நம்ம காமிக்கிற வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாக்டாக நேரில் நாங்கள் கண்ணில் என்ன பார்க்குறோமோ அந்த லெவலில் பிரைட்னஸை வச்சு தான் நாங்கள் காட்டுவோம். அதே மாதிரி மேக்ஸிமம் உள்ள டிரைவர் சீட்லேருந்து ரேராக தான் காட்டுவோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட்டில் டின்ட்டு போட்டு வரனால வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி காட்ட முடியாது. அதனால தான் நாங்கள் எப்பயுமே எக்ஸாக்டாக நம்ம காருக்குலேருந்து வர வெளிச்சத்தை காருக்கு வெளியிலேருந்து தான் மேக்ஸிமம் எல்லா வீடியோலையும் நம்ம காட்டுறது. ஏன்னா அது ரியாலிட்டி எக்ஸாக்டாக புரியணும், அப்போ தான் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுங்கிறதுக்காக. ஸோ அதுதான் நம்ம காட்டுற விஷயம், என்ன எக்ஸாக்டாக இருக்கோ அதுதான். ஸோ அண்ட் ஒர்க்கிங் வைஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம இன்ஸ்டாலேஷனில் ப்ராப்பராக கிளாஸ் சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது அலைன்மெண்ட்லாம் ப்ராப்பராக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம போடுற ப்ளக் அண்ட் ப்ளே ஹார்னஸ் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு 27 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது எங்களோட பிரின்சிபல்ஸ், எங்களோட அந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் படி அந்த 27 செக் பாயிண்ட்ஸும் ப்ராப்பராக இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் அடுத்து, அதாவது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு செக் பாயிண்ட் வரும். டோட்டலாக 27 செக் பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் முடிக்கும் போது அது பர்ஃபெக்டாக வரும், 0 எரர், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு வாரண்டிக்கு எந்த இஷ்யூஸ் இல்லாமல். அதாவது வாரண்டிங்கும் போது நிறைய பேர் ஒரு டவுட் கேட்குறீங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு காரோட வாரண்டிங்கிறது செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதில் டிஸ்டர்ப் ஆக போகிற வாரண்டி என்னன்னா ஹெட்லைட் வாரண்டி மட்டும்தான். அது எதனால் அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு நம்ம ப்ரொஜெக்டர் அசம்பிளி போடுறதுனால ஆப்வியஸ்லி அதில் உள்ள வந்து கம்பெனியில் கொடுத்த காம்பனன்ட் கிடையாது. ஸோ நாங்கள் போடுறதுனால எங்களோட வாரண்டி உங்களுக்கு கவர் ஆகிடும். மற்றபடி வேறு எதையுமே நம்ம கட் பண்ணுறதோ டச் பண்ணுறதோ கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வேறு எந்த வாரண்டி டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. இதுதான் வந்து கிளியர் கட் ஐடியா போட்ட வாரண்டி கிளைம். பட் இதை வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க, அப்படி நினச்சிக்காதீங்க. அண்ட் இது எப்போ வேணாலும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் வண்டி சேல் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து
புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்க லைட் வேணாம், எனக்கு வந்து ஒரிஜினல் லைட்டை கொடுங்க, நான் வண்டி விற்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக சேம் டைமிங் 1 day டைமிங்கில் ஒரிஜினாலிட்டியை ரீஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எதையுமே கட் பண்ணல, உடைக்கல, இந்த எம்சியில் போட்டு ஓட்டலை, எதுவுமே பண்ணலை, எல்லாமே ப்ராப்பராக ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ப்ளக் அண்ட் ப்ளே. நிறைய பேர் இன்னொரு விஷயம் கேட்குறீங்க, ப்ளக் அண்ட் ப்ளே தான் பண்ணுறீங்களா, ஒரு 2 hours 3 hours முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஹெட்லைட் அப்படியே எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஹெட்லைட் மாட்டலைங்க, உள்ள இருக்க காம்பனன்ஸை எடுத்துட்டு ப்ளக் அவுட் பண்ணிட்டு புது காம்பனன்ஸை ப்ளக் இன் பண்ணுறோம். ஸோ அதுக்குன்னு நம்ம ரொம்ப பேஷண்ட்டாக பொறுமையாக அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுத்து ப்ரெசைஸாக ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு, ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட், நாங்கள் இன்னைக்கு பண்ணி கொடுக்குற ஒர்க் நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் பூரா யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் ரஷ் பண்ணாதீங்க, நாங்கள் கேட்குற டைம் ஸ்பேஸ் கொடுங்க. நீங்கள் லைஃப் லாங்க்கு ஒரு எரர் கூட இல்லாமல் வண்டியை ஓட்டி திருப்தியாக ஓட்டி ஃபினிஷ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான இன்ஸ்டாலேஷன் ப்ரொவைட் பண்ணி தரோம். அண்ட் இந்த வண்டி மட்டும் இல்லை, இதே 3 ப்ரொஜெக்டர் செட்டப் தான் ஹுண்டாயில் i20க்கும் வருது, கியா செல்டோஸ்க்கு வருது, கியா சோனட், அதாவது 2nd generation சோனட்க்கு வருது, அண்ட் MG ஹெக்டருக்கு வருது. நம்ம ரீசெண்டாக ஈகோ ஸ்போர்ட்டுக்கு, பழைய 1st generation ஈகோ ஸ்போர்ட்டுக்கு போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 3 ப்ரொஜெக்டர் செட்டப் தான். 3 1.8 inch ப்ரொஜெக்டர்ஸ். இதில் ஸ்டேஜ் 1 உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஹெவியான இன்டென்சிட்டி கொடுத்துரும். நீங்கள் இருக்கிறதுலே டாப் தான் போகணுங்கிறது அவசியமே கிடையாது. இந்த மாதிரி 3 ப்ரொஜெக்டர் வருது, அதில் 1.8 into 3 ப்ரொஜெக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சேம் இதே தான் அவுட்புட். அதாவது நீங்கள் பார்க்குற அந்த 3 ப்ரொஜெக்டர் இருந்துச்சுன்னா அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, irrespective ஆஃப் வண்டி, உங்களுக்கு எல்லாமே அவுட்புட் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு அவுட்புட் வருமா அப்படிங்கிறது. ஸோ இதுதான் பர்னாக்கூடைய லைட் லுக் அண்ட் அவுட்புட்டும் வீடியோவில் சைட் பை சைட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பர்னா இல்லாமல் வேறு வண்டி வச்சுருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, மேலே இருக்க நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களோட பிஸ்னஸ் ஹவர்ஸ் Monday to Saturday மார்னிங் 11 AM to 8 PM. இந்த டைமிங்கில் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். இன்கேஸ் கால் ரீச் ஆகலைன்னா தயவுசெய்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்கள் வண்டியோட ஹெட்லைட் அண்ட் ஃபாக் லேம்ப் எது நீங்கள் ரெக்குயர்மெண்ட் வச்சுக்கிறீங்களோ அதோட கிளியரான ஒரு பிக்சர். ஸோ அதை பார்த்து நாங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக எது செட் ஆகுங்கிறத கரெக்டான ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்களுக்கு எது தேவைப்படுதுன்னு கிளியர் கட்டாக நீங்கள் அந்த லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேட், எங்களோட அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமில் நாங்கள் கொடுக்குற டைம் ஷெட்யூலில் உங்களுக்கு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்னங்க, ஜாலியாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சேஃபாக வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம். எந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு தயக்கப்பட மாட்டீங்க, அந்த அளவுக்கு தெளிவாக நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகலாம். அண்ட் எல்லாத்துக்கும் சேஃபாக நீங்கள் வண்டி ஓட்ட முடியும். தெரியாமல் ஒருத்தங்க ரோட கிராஸ் பண்ண வராங்கனாலும் அவங்க கிராஸ் பண்ணுறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஏன்னா அது லைட் பிரைட்டாக நல்ல ஒய்டாக இருக்கனால. ஸோ அவங்க லைஃப்பையும் சேவ் பண்ணுவீங்க, உங்கள் லைஃப்பையும் சேவ் பண்ணுவீங்க. லைட் அதிகமான பிரைட்னஸ் போடுறது விஷயம் கிடையாது, அது ப்ராப்பராக அலைன் ஆகி யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறது தான் மெயின் மேட்டர். பட் நாங்கள் அதை எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா எங்களோட மெயின் பிரின்சிபலே யுவர் சேஃப்டி இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அதை வந்து நம்ம ஒரு மெயின் ஒரு பிரின்சிபலாக வச்சு ஒர்க் பண்ணுறதுனால எந்த ஒரு குறையுமே இருக்காது. யாருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சேஃபான லைட்ஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம். அது எந்த இடத்துல வேணாலும் என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும். அதே மாதிரி எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்கும்போதும் எந்த இடத்துல எந்த லெவலில் யூஸ் பண்ணணும், அண்ட் எந்த இடத்துல ஹை பீம் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல ஹை பீம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்தா வண்டி டெலிவர் பண்ணுறோம். ஸோ அதனால் எங்கள் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு லோ பீமே போதுங்க, ஹை பீமே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு லோ பீமே நல்ல அவுட்புட் கொடுத்துருது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. முன்னாடி பழைய லைட்ஸில் கூட வந்து ஒரு சில பேர் கிளாரிட்டிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த லைட்ஸ் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் எங்களால் கான்ஃபிடென்ட்டாக ஓட்ட முடியாது. நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா எல்லாரும் சேஃபாக இருக்கணுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான். அண்ட் இவ்வளோ பெரிய லைட்ஸ், இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் லைட்ஸ் வருது. நம்ம எப்பயோ ஒரு மார்வல் டைலாக் சொல்லுவோம்ல, கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி கிரேட் பவர் வச்சுருக்கும் போது நம்மளும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதுதான் நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு காரை பற்றி நல்லா பண்ணால் பார்ப்போம். அது வரைக்கும் see you, bye bye.